மதம் என்பதை நிறுவனமாக பார்க்காம மார்க்கம் என்று பார்ப்பவர்கள் நீங்க. அந்த மார்க்கம் அன்பு மார்க்கமாக இருக்கணும் என்பதைத்தான் நபிகளார் போதித்தார், வலியுறுத்தினார். பழமைவாத அடக்குமுறைகளை எதிர்த்து ஏழைகள் மீது கருணை பொழிந்து பணக்காரர்களும் இருக்கும் பணம் மற்றவர்களுக்கும் தர வேண்டியது, உனது நடத்தை மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும்னு வலியுறுத்தியவர் நம்முடைய நபிகளார் அவர்கள். சமத்துவத்தை வலியுறுத்திய சிந்தனையாளர் அவர். வரலாற்றில் சிலர்தான் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு மேலையும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றலை, அந்த வாய்ப்பை பெற்றவர்கள். அப்படிப்பட்டவர் தான் நபிகள் பெருமானவர்கள். அதனால்தான் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோர் நபிகள் சொன்ன சமத்துவத்தை, அன்பை புகழ்ந்தாங்க. நபிகள் நாயகம் அவர்கள் அன்பை, அமைதியை போதித்தார், அறத்தை வலியுறுத்தினார், அடுத்தவருக்கு உதவிகள் புரிவதை உயர்ந்த பண்பாக கருதினார், அடுத்தவர் நலன் கருதி ஆற்றும் அருட்பணியே அறம் என வலியுறுத்தினார்னு சொன்னார். நபிகளார் வலியுறுத்தின அன்பும் உலகெங்கும் அனைத்து உள்ளங்களில் பரவணும். போர்களற்ற, வன்முறைகளற்ற, வெறுப்புகளற்ற, ஆதிக்கமற்ற உலகமா நாம் வாழும் உலகம் மாறணும். நபிகள் சொன்ன பொன்மொழிகளை வாழ்விய நடைமுறைகளா மக்கள் கடைபிடிக்கணும். எங்கும் அமைதியும் நல்லிணக்கமும் உண்டாகணும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.